நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ திதி பூஜை இதோட நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க. இப்ப யாகத்தை செய்யணும். கல்யாணம் பண்ண ஜோடிங்க எல்லாம் அக்னி பக்கத்துல வந்து உட்காருங்க. ஒவ்வொரு பொருளா இந்த அக்னியில நீங்க அர்ப்பணம் பண்ணணும். எல்லாரை விட முதல்ல நீங்களும் உங்க கணவரும் சேர்ந்து இந்த பூஜையை ஆரம்பிங்க. பண்டிதரையா, அவரு இதுவரைக்கும் வரல. பாத்தீங்களா, அஞ்சலி வேதனையை தாங்க முடியாம எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு. புரோகிதரையா, நீங்க பூஜை ஆரம்பிங்க. பணம் அப்புறம் பணம் மனசு ரெண்டும் நிரந்தரம் கிடையாது. சாவு மட்டும்தான் நிரந்தரம். இந்த மாதிரி நேரத்துல யாரு நல்ல வேலைகள் செய்யறாங்களோ அவங்க ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கும். சின்ன வயசுலயே அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா உனக்கு? அம்மா அப்பாவுக்கு இறுதி சடங்கு பண்ணும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? புரோகிதரையா, எல்லா வருஷமும் இந்த நாளைக்கு நீங்க வந்து எங்க வீட்டுல பூஜை பண்றீங்க. அதுக்காக உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். இந்தாங்க சாமி உங்க தட்சணை. நல்லா இருப்பா. நீண்ட அயலோட நல்லா இரு. நான் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீங்க என்னை விட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து எவ்வளவு நாள் ஆகுது? எனக்கு ஞாபகம் இல்ல. உங்களுக்காவது ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட நான் எப்ப கடைசியா மனசை விட்டு பேசினேன்? எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. இல்ல ராணியம்மா, எனக்கு நிறைய வேலை இருந்தது. உங்களுக்கு எப்பவுமே வேலை இருந்துட்டு தான் இருக்கு. நான் என்ன 24 மணி நேரமும் பின்னாடியே சுத்திட்டு இருக்கணுமா? அப்படிதான் நான் இருக்கணுமா? இத உனக்காக நான் வாங்கல.
உன்னை இதுக்காக கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லலாம். இத உன் தலையில வச்சா இதோட அழகு அதிகமாகும். எனக்கு தேவையில்லை. ராணியம்மா, என்னாச்சு? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா பார்த்துட்டு போட்டும். நான் உன்னோட புருஷன் தானே. எல்லாருக்கும் முன்னாடி தானே நம்ம கல்யாணம் நடந்தது. வரலட்சுமி பூஜைக்கு நான் வர லேட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நீங்க எதுவும் சொல்லல. நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு கேக் கட் பண்ணாம நான் கிளம்பி போயிட்டேன். அன்னைக்கும் நீங்க எதுவும் சொல்லல. கிருஷ்ண ஜெயந்தி பூஜை அன்னைக்கும் நான் வரல. அப்பவும் நீங்க என்ன எதுவும் சொல்லல. ஆனா இன்னைக்காவது நீங்க ஏதாவது சொல்லலாம்ல? என்ன சொல்லணும்? 3 வார்த்தை சொன்னா போதும். போங்க, உங்களை மன்னிச்சிட்டேன்னு. தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அததான் நான் ஒத்துக்கிறேன்ல ராணியம்மா. அதனாலதானே நான் மன்னிப்பு கேட்கிறேன். வந்ததுல இருந்து உன் இஷ்டத்துக்கு பேசிட்ட. இப்ப என்னமா மன்னிப்பு இந்த அஸ்வினி யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டான். என்னோட லைஃப்ல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அதனால இன்னைக்கு நான் கண்டிப்பா உன் முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்கம்மா, என்னை பெத்த அப்பா அம்மாவை நான் எப்பவோ இழந்துட்டேன். மறுபடியும் இந்த துக்கத்தை என்னால தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு என் அப்பாக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கங்க. இல்லைன்னா இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டேன். அக்கா, அம்மா அப்பா 2 பேரையும் இழக்க நான் தயாரா இல்ல. நான் மறுபடியும் என் குடும்பத்தை விட்டு பெரிய தயாரா இல்லக்கா. என்ன பெத்தவங்க என்ன இந்த உலகத்துல தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த தடவை ஒருவேளை இவங்க 2 பேர்ல ஒருத்தர் என்னை விட்டு போனா கூட என்னால அதை தாங்கிக்க முடியாது. அப்பாவுக்கு ஒண்ணுமே இல்ல ஸ்ருதி. நீ எதுக்கும் கவலைப்படாத. அங்க பாரு, அப்பா நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம உன் அழுகையை நிறுத்தினா நான் சொன்னது உண்மைன்னு உனக்கே புரியும். ஏன்னா அப்பா கொரட்டை விட்டு தூங்குறாரு. சரி விடு, வேற ஏதாவது பேசலாம். இன்னைக்கு வேலைக்கு போனியே, நாள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல. சின்ன வயசுலயே அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா உனக்கு?
உன் வேதனை எங்களால புரிஞ்சுக்க முடியுதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா யாரும் எதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால என் முன்னாடி வந்து தேவையில்லாத விஷயங்களை பத்தி இனிமே எப்பவுமே நீ பேசாத. சொல்றது உனக்கு புரியுதா? உங்களுக்கு உங்களோட அம்மா அப்பாவோட ஞாபகம் வருதா? பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. நேத்து வீட்டுல என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. அது ஐ மீன், இங்க பாரு, நான் கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன். நேத்து நான் உன்கிட்ட பேசினதுக்காக இங்க பாருங்க மிஸ் ஸ்ருதி, இட்ஸ் so tough. அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. கொஞ்சம் ரிலாக்ஸா பொறுமையா ஜஸ்ட் சாரி சொன்னா போதும். இது ரொம்ப ஈஸி. ஹே பேபி, ஐ மீன் ஹாய் அஸ்வின், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். அஸ்வின், ரிலாக்ஸ் லாவண்யா, நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகல. அது வந்து அஸ்வின், அது வந்து என்னன்னா இன்னைக்கு ஒரு பார்ட்டி, எனக்கு போகணும்னு தோணுது. நான் அங்க போகட்டுமா ப்ளீஸ்? உனக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னா. நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஓ, நான் இனிமே எதுவும் கேட்க மாட்டேன். சாரி சாரி சாரி. எவ்வளோ ஈஸியா நீ சாரின்னு சொல்லிட்ட, அதுவும் 3 தடவை சொல்லிட்ட. இது இவ்வளோ ஈஸியா? இப்ப ஏதாவது சொன்னியா? ஓ, நாட்டுப்புறம் வந்துட்டா. இன்னைக்கு கண்டிப்பா நான் அவகிட்ட சாரி சொல்லி ஆகணும். நான் ஸ்விம்மிங் பூல் பக்கம் இருக்கேன், நீ அவங்களை அங்கே வர சொல்லு. நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். என்ன சொல்லணுமோ சொல்லுங்க சார். இப்ப எனக்கு பழகி போயிடுச்சு. நீ யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் பேரு பல்ராம். உங்க வீட்டுல துணி துவைக்கிறவன். அது வந்து ஜெயபிரகாஷ் தான் நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னா, அதான் நான் வந்துட்டேன். Get out. Get out. சரிங்க சார். சின்னா, என்னாச்சு? அவர் என்ன பண்ணாரு? சொல்லு. என்ன விஷயம் மாப்ள? அப்படி என்ன வேலையில நீங்க இவ்ளோ பிஸியா இருக்கீங்க? இப்பெல்லாம் உங்களை பார்க்கவே முடியறதில்ல. ஒரு டீலை முடிக்கணும்னு முயற்சி செய்யறேன். நான் என்னன்னு சொல்றது, அந்த கிளைண்ட் இருக்காங்களே, அவங்க ஒரு மாதிரி டைப். ரொம்ப சந்தேகப்படுறாங்க. அதான் அவங்கள சமாளிக்க நேரம் ஆயிடுது. அதுவும் இல்லாம இன்னைக்கு சாயந்தரம் மறுபடியும் போக வேண்டி வரும். அஸ்வின், நீங்க தான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகல, அதனால நாம லஞ்சுக்கு வெளியில போலாமா? வேணாம். அதுவும் இல்லாம உனக்கு எங்க டைம் இருக்கு? அதான் அந்த பொண்ணு வருவாளே, அவ பேர் என்ன? எந்த பொண்ணு சொல்றீங்க? அது ஓ,
ஆக்சுவலி அது வந்து அவ பிளானை கேன்சல் பண்ணிட்டா. நான் ஒன்றும் அவளை பத்தி பேசல. ஓஹோ, அப்ப நீ சிம்ம பத்தி பேசுறியா? உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒருத்தி வருவாளே. ஓ, ஸ்ருதி. ஸ்ருதியா? அக்கா நீங்க அந்த ஸ்ருதிட சொல்லுங்க, இந்த மாதிரி எல்லாம் லேட்டா வந்தா சேலரியே கட் பண்ணுவான்னு. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை சின்னா. அவங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் லீவ் எடுத்திருக்காங்க. வாட்? ஐ மீன் அவ எதுக்காக திடீர்னு லீவ் எடுத்தா? இல்ல அது வந்து சம்பளம் கொடுக்கறது வேலை செய்யறதுக்கா இல்ல லீவ் எடுக்கிறதுக்காகவா? விடுங்க அஸ்வின், இன்னைக்கு நீங்களும் தானே லீவ் எடுத்திருக்கீங்க, நானும் எடுத்திருக்கேன். நம்மள மாதிரி அவங்களும் கொஞ்ச நேரம் குடும்பத்தோட இருக்கணும்ல. அஸ்வின், மறுபடியும் உங்களுக்கு தலைவலிக்குதா? இனஃப் லாவண்யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி போன் எடு. அப்பா நீங்க உட்காருங்க, நானே வந்து பாக்குறேன். ஹலோ ஹலோ, யாருமா போன்ல? தெரியலப்பா. ஏமா ஸ்ருதி, யாரும்மா போன் பண்ணது? ஷாம் தம்பியா? ஐயோ இல்ல அத்தை, யாருன்னே தெரியல. அப்பாடா, நல்ல வேலை. ஆமாக்கா, இப்ப அந்த ஷாம் தம்பி எங்க இருக்காரு? நேத்து ராத்திரி கூட அவர் திரும்பி வரலையே. அவரை பத்தி நான் என்ன சொல்றது? அவர் வேலையே ஒரு மாதிரியான வேலை. சில சமயத்துல ராத்திரியில வெளியிலயே தங்கிடுவாரு. என்னன்னு சொல்றது? என்னக்கா சொல்றீங்க? ஷாம் தம்பி வக்கீல் தானே? ஆ, கோர்ட்டு, ரெஜிஸ்டர் ஆபீஸ் இதெல்லாம் சாயந்தரத்துல திறந்திருக்காதே. நான் சாரி சொல்லி ஆகணும். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலை கிடையாது. என்ன தம்பி நீ தேவையில்லாத விஷயத்தை எதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்க? ரொம்ப யோசிக்காத. ஏ ஸ்ருதி, போன் எடு. அப்பா நீங்க உட்காருங்க, நான் பாக்குறேன். ஹலோ ஹலோ, பேச இஷ்டம் இல்லைன்னா எதுக்கு சும்மா போன் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க விரலுக்கு வேணா இது எக்ஸசைஸா இருக்கலாம், ஆனா எனக்கு இங்க நேரம் போகுது. பேச வெக்கமா இருக்கா இல்ல தயக்கமா இருக்கா? பொண்ணுங்களை தொல்லை செய்யறது தவிர உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? உங்களுக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் யாரும் இல்லையா? போனை கட் பண்ணிட்டா இவன. ஏன் தான் இவ இப்படிலாம் செய்யறாளோ? அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், இன்னைக்குன்னு பார்த்து தேவையில்லாம லீவ் எடுத்திருக்கா. போனையும் கட் பண்ணிட்டா. இங்க பாருங்க அஸ்வின், எனக்கு இதுல எந்த ட்ரெஸ் சூட் ஆகும்? இதுவா இல்ல இதுவா? ஐ அம் ஷூர் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ட்ரெஸ் தான் பிடிக்கும். கரெக்டா? உங்களுக்கு தெரியுமா, பேம் இன்னைக்கு பார்ட்டிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டா. நீங்க என் கூட வரலாம் இல்லையா? அது ஏன்னா எனக்கு தனியா பார்ட்டிக்கு போகணும்னு தோணவே இல்லை. எனக்கு எந்த பார்ட்டிக்கும் வர பிடிக்கல. வணக்கம்ப்பா. அம்மா, உங்க வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஷாம் தம்பி? ரொம்ப நேரம் பாவம் வெளியே இருந்து கஷ்டப்படுறீங்கல்ல?
நான் என்னன்னு சொல்றதுங்க, சம்மதிக்கணும்னா இதையெல்லாம் செய்யணும்ல. கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நான் வர லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஆமா ஸ்ருதி, நீ எங்கம்மா போற? அதுவும் இந்த நேரத்துல? அப்பா, அது வந்து நான் வேலைக்கு தான் போறேன். நீங்க எப்படி இருக்கீங்க ஷாம்? வேலை நல்லபடியா போகுதா? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீங்க எங்க இந்த ராத்திரி நேரத்துல வேலைக்கு? இந்த நேரத்துல கூட அவங்க வேலைக்கு கூப்பிடுவாங்களா? நான் என்ன செய்யறது சொல்லுங்க. இன்னைக்கு நாள் பூரா நான் வேலைக்கே போல. இப்ப சின்ன வேலை வந்திருக்கு, அதனால நான் போய் ஆகணும். நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருமா? ஷாம், வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, இன்னைக்கு நீங்க ஏன் வரல? கோர்ட்ல உங்களை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க.